உலகெங்கிலும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். கோவில் வேணான்னு சொல்ல, கோவில் கொள்ளையர்களின் கூடாரம் ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்றோன்னு நம்ம தமிழர்கள் எல்லாம் மூளைச்சலவை செய்யறதுக்கு விதவிதமா டைலாக் எழுதி ஆட்சிக்கு வந்தவங்க தான் இந்த திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசுல நம்ம கோவில்கள் படுற பாடு அப்படிங்கிறது சொல்லி மாளாது. அதை பத்தின ஒரு சில தொகுப்பை இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். வேலூர்ல இருக்கிற பள்ளிகொண்டா உத்தர ரங்கநாதர் கோவில். இந்த கோவில்ல கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் அதிகமான மதிப்பில் உள்ள வைர, தங்க, வைடூரிய நகைகள் காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை அது மேல எடுக்கப்படலை அப்படின்ற புகார் எழுந்திருக்கு. கடந்த 2008க்கு அப்புறம் அந்த நகைகள் எதுவுமே கடவுளுக்கு சாத்தப்படலை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த நகைகள்லாம் வச்சிருக்க அந்த ரூமுக்கு அறநிலையத்துறை சார்பாக ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்ப அந்த பகுதி மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, நீ எதுக்காக 3 மாசத்துக்கு முன்னாடி திறந்தீங்க, அதுல என்ன அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கடுமையான அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. நகைகள் எங்கன்னு கேட்கறாங்க. இதுவரைக்கும் இல்ல நகை காணா போகல, நகைகள் இருக்கு அப்படின்னு பதில் வரல. இல்ல காணா போயிருச்சுன்னா அதற்காக அறநிலையத்துறை சார்பா ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதும் இல்லாமல் கனத்த மௌனம் நிலவிட்டு இருக்கு. அப்போ இவங்க சொல்ற மதிப்பு 100 கோடி அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, மன்னர்கள் காலத்துல கொடுக்கப்பட்டிருக்க வைரங்களுக்கும் வைடூரியங்களுக்கும் இன்னைக்கு விலை மதிப்பே கிடையாது. பல 100 கோடி மதிப்புள்ள நகைகள் இன்னைக்கு அசால்ட்டா காணோம். ஆனா அந்த நகைகளை ஏன் கடவுளுக்கும் சாத்துறது இல்ல, ஏன் திருமேனிக்கு சாத்துறது இல்லைன்னு கேட்டா அதற்கான பதில் இல்லாமல் கனத்த மௌனம் மட்டுமே நமக்கு பதிலா கிடைச்சிருக்கு. அடுத்ததாக கும்பகோணம் உப்பிலியப்பன் கோவில். அந்த கோவில்ல இப்ப சமீபத்தில் நடந்த கும்பாபிஷேகத்துக்காக கிட்டத்தட்ட 1 கிலோ மதிப்பிலான தங்கத்தை திருசக்தி சுந்தரராமன் அப்படிங்கிறவர் நன்கொடையா கொடுத்திருக்காரு. எதுக்காக கொடுத்திருக்காருன்னா, அந்த கோவில்ல இருக்கிற கொடிக்கம்பத்தை முழுக்க தங்க கவசத்தால கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, தங்க கொடிமரம் நடனம் அப்படின்றதுக்காக கொடுத்திருக்காங்க. அந்த கோவில்ல இவர் அந்த தங்கம் கொடுத்ததற்கான புகைப்படங்கள் அதெல்லாமே வெளியில வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கொடிக்கம்பத்துக்கு பக்கத்திலேயே அந்த ஒரு சின்ன கல்வெட்டும் இந்த தங்க கொடிமரத்துக்கு நன்கொடை கொடுத்தவர் இவர் அப்படின்ற ஒரு சின்ன கல்வெட்டும் கூட வச்சிருக்காங்க. ஆனா இவர் நன்கொடை கொடுத்து கும்பாபிஷேகம் நடந்து முடிந்தும் கூட இவர் போய் பார்த்தா அங்க செம்பு கொடிமரம் தான் இருக்கு. செப்பு கொடிமரம் தான் இருக்கு. அவர் அப்ப கோயில் நிர்வாகத்துல கேட்டிருக்காரு, என்னங்க செப்புல கொடிமரம் இருக்கு, நான் தங்கம் அது கொடுத்திருக்கேன், ஏன் இன்னும் நீங்க தங்க கவசம் சாத்தாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதற்கு தகுந்த பதில் இவங்க கொடுக்கல. இவர் என்ன பண்ணிருக்காரு, கோவில் நிர்வாகத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. என்ன ஆச்சு நான் கொடுத்த தங்கம்னு கேட்டா அதற்கு அறநிலையத்துறை சார்பில் இருந்து இவருக்கு என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னா, நீங்க தங்கம் கொடுத்ததுக்கான ஆதாரம் எங்க, நீங்க அந்த தங்கம் கொடுத்தப்போ அதை யாருக்கு ஆர்டர் கொடுத்து தங்க கவசம் அதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கேள்வியை கேட்டு அறநிலையத்துறையில இருந்து கேள்வி வந்திருக்கு. தங்கத்தை வாங்கினது அறநிலையத்துறை அப்படின்னா அந்த தங்கத்தை எப்ப வாங்கினாங்க, யார் கொடுத்தாங்க, அதுக்கு என்ன வெயிட், அதை என்ன செஞ்சோன்னு எந்த ரெக்கார்டுமே அறநிலையத்துறை மெயின்டைன் பண்ணலையா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி நமக்கு எழும்புது. ஆனா இப்ப வரைக்கும் என்னன்னா, அந்த கொடிக்கம்பம் செப்பு தகட்டுல தான் இருக்கு அப்படிங்கறது பண்ணி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது குறித்து நான் நன்கொடை கொடுத்திருக்கேன், ஒரு நன்கொடையாளனா அந்த நகைகளோட அந்த தங்கத்தோட ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கு தெரியணும், நான் கோவிலுக்காக தான் கொடுத்தேன், யார் கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு யார் வாயிலையும் போடுறதுக்காக கொடுக்கல, சோ இது மேல நான் வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி திருசக்தி சுந்தரராமன் ஐயா அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த பேட்டியில சொல்லும் பொழுதே ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் சொல்றாரு. அந்த கொடிக்கம்பம் மட்டும் கிடையாதுங்க, அங்க மேல இருக்கிற விமானம், தங்க கவசம் எல்லாமே சுத்தமான தங்கம் இல்லைங்க, அது தங்கமாவே தெரியல, இல்ல ஏதாவது கலப்பட தங்கமானு தெரியல, அங்க இருக்க பொதுமக்களே அப்படிதான் சொல்றாங்க, அதிருப்தி தெரிவிக்கிறாங்க, இங்க எல்லாமே கலப்படமா இருக்குதுங்க அப்படின்றத பொதுமக்களே கடுமையான அதிருப்தியில இருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததா வேதாரண்யேஸ்வரர் கோவில். அந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட 13,000 ஏக்கர் நிலம் கோவிலோட சொத்து. 13,000 ஏக்கர் நிலம் இருக்கிற ஒரு கோவில்னா அந்த கோவில் எவ்வளவு மிகப்பெரிய செல்வ செழிப்பான கோவிலா இருக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த கோவிலோட நிலையை போய் பாருங்க, எப்படி ஒரு சரியான பராமரிப்பு இல்லாம எப்படி அந்த கோவிலை வச்சிருக்காங்கன்னு. அந்த 13,000 ஏக்கர் நிலத்தில இருந்து வர வருமானத்தை நீங்க என்னதான் பண்றீங்க, கோவில்களுக்கு என்ன செலவு பண்றீங்க அப்படிங்கிற கணக்கு வழக்க எப்ப அறநிலையத்துறை நமக்கு சொல்லுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அடுத்து நம்ம காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். அந்த கோவில்ல உற்சவ திருமேனிகள் நாங்க திரும்ப செய்யணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 312 சவரன் பொதுமக்கள் கிட்ட இருந்து நன்கொடையா வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த உற்சவர் திருமேனிய ஆய்வுக்கு உட்படுத்தின பொழுது அதுல துளி கூட தங்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டை IIT-ல இருந்து கொடுத்திருக்காங்க. அப்போ எப்படி இந்த கோவில்கள்ல இருக்கிற நீங்க ஒரு உற்சவர் திருமேனி அப்படின்றது ஆகட்டும், அந்த தெய்வ திருமேனிகள் ஆகட்டும், அந்த இடங்கள்ல தெய்வமே உறையும் இடமா, தெய்வம் அங்க உயிரோட இருக்கிறதா தான் இன்னைக்கு அந்த கோவில்ல இருக்க அத்தனை பக்தர்களும் நம்பி தங்களோட சின்ன சேமிப்பு, தங்கள் மாசத்துல 10,000 வாங்கினா கூட கோவில் திருமேனிக்குன்னு நம்மளால முடிஞ்ச ஒரு கிராமியாவது கொடுப்போம் அப்படின்னு கொடுக்கிற நன்கொடைய கிட்டத்தட்ட 312 சவரன் எங்க போச்சு அப்படின்ற கேள்விக்கு இப்ப வரைக்கும் விடை இல்லை. அது சார்ந்தும் இப்போ ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. அதே போல
ராமநாதபுரத்துல இருக்கிற திருப்புல்லானி அப்படிங்கிற ஒரு ஸ்தலம். இது பரிகாரத்துக்கு ரொம்ப பெயர் போன ஸ்தலம். ராமேஸ்வரம் வர பக்தர்கள் அனைவரும் திருப்புல்லானி போகாம வரமாட்டாங்க. அந்த தலத்துல ரொம்ப பழங்காலம் தொட்டே அங்க ராமநாதபுர மன்னர்கள் இருந்தது வரைக்கும் அங்க நிறைய கொடைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். அந்த கோவில்ல பழங்கால நகைகள் கிட்டத்தட்ட 1 கோடி மதிப்பிலான நகைகள் காணாம போயிருக்கு அப்படிங்கிற புகாரும் வந்திருக்கு. இப்படி தொடர்ந்து நம்ம கோவில்கள், இந்த இந்து சமய அறநிலையத்துறை என்ன சொல்லுது, இந்த கோவிலை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம், கணக்கு வழக்குகள்லாம் சரியா வச்சுக்க தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ற இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிற கண்ட்ரோல்ல இருக்கிற இத்தனை கோவில்கள்ல இருந்து எப்படி இத்தனை நூற்றுக்கணக்கான கோடிகள் தங்கமும் வெள்ளியும் வைரமும் வைடூரியமும் காணா போயிட்டே இருக்கு? அப்போ இதுக்கு பொறுப்பு ஏத்துக்கிறது யாரு? இந்து சமய அறநிலையத்துறை இதுக்கு பொறுப்பேத்து பதில் சொல்லாம மெத்தனமான போக்கு பண்றது. சேகர் பாபு ஐயா அவர்களை பாத்தீங்கன்னாவே தெரியும், அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் எப்படி பேசுறாரு, பக்தர்களை எப்படி ஒரு உச்சபட்ச ஒரு உதாசீனமா நடத்துறாரு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி கொள்ளை போறது ஒரு பக்கம் அப்படின்னா, கோவிலுக்கு வர பக்தர்களை கொடுமைப்படுத்துறது அப்படின்றது அடுத்த கட்டத்துல நடக்கிறது. பக்தர்களுக்கு சரியான ஒரு காற்று வசதி கிடையாது, அடைச்சு போட்டு இது பண்றது, பாத்ரூம் ஃபெசிலிட்டி கிடையாது, தண்ணி கிடையாது, குழந்தைகள் வச்சிருக்கவங்களுக்கு குழந்தைகளுக்கு பாலூற்ற அறை கிடையாது. இதுக்கு அடுத்து உச்சபட்சமா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா திருவேற்காட்டுல பக்தர்கள் குடிக்கிற குடி தண்ணி டேங்க்ல ஓபன் பண்ணி ஒரு பக்தர் பாக்குறாரு, அந்த தண்ணி டேங்க்குள்ள பள்ளி செத்து கிடக்கு, புழுக்கள் நெண்டிக்கிட்டு இருக்கு. என்ன லட்சணமா நீங்க கோவில நடத்துறீங்க? திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில்ல கோடி கோடி கோடியா நீங்க உண்டியல் பணம் குமியுது, கொட்டுது. ஆனா அந்த பக்தர்களுக்கு குடி தண்ணீரை கூட சரியா வழங்க முடியல அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு நிர்வாகம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அறநிலையத்துறையில? ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பக்தர்கள் அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நாங்க சர்டிபிகேட் வாங்கணும், அதுக்கு ப்ராப்பரா இது வாங்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க அன்னதானம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பக்தர்களுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க. நீங்க நடத்துற பஞ்சாமிர்தம் பூசணம் பிடிச்சி வரக்கிறத நம்ம பாக்குறோம். பஞ்சாமிர்தத்தை கையால அள்ளி போடுறதா மாதிரியான வீடியோக்கள் வருது. அதே போல கோவில்கள்ல குடிக்கிற தண்ணியில இந்த மாதிரி இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை என்ன பொறுப்பேற்றுப்பாங்க? என்ன மாதிரியான நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு? ஆனா இந்த இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க மும்முரமா அப்படின்னா, இது போன்ற நிர்வாக விஷயங்களையும் கணக்கு வழக்குகளையும் பார்க்காம கோவிலோட ஆகம விதிகள்லையும் கோவில்களோட நடைமுறைகளையும் தலையிடுறது இந்து சமய அறநிலையத்துறையோட ஒரு வழக்கமா இருக்கு. இதை செய்யக்கூடாதுன்னு கோர்ட்டும் பலமுறை அறிவுறுத்திருக்கு. ஆனா அதை செய்ய இந்து சமய அறநிலையத்துறை தயாரா இல்ல. இப்ப சமீபத்துல திருப்பரங்குன்றத்துல கூட நம்ம பார்த்தோம், அந்த தீபத்தூண்ல விளக்கை ஏத்தணும்னு சொல்லி நீதிபதி உத்தரவிட்ட பிறகும் கோர்ட்டுக்கு போய் நம்ம உண்டியல் காசை வச்சு இல்ல அந்த கோவில்ல தீபம் ஏத்த முடியாது அப்படின்னு கோர்ட்ல போய் அப்பீல் செஞ்சதுதான் இந்த இந்து சமய அறநிலையத்துறை. அப்போ இந்து சமய அறநிலையத்துறையா இது ஒரு கொள்ளைத்துறையா, இது ஒரு அறமற்ற துறையான்னு பக்தர்கள் கடுமையான அதிருப்திகளை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. நாமும் எழுப்புவோம். நம்மளோட கோவில்கள் நம்மளோட சொத்து, நாம தான் அதை பாதுகாக்கணும், நாம தான் கேள்வி கேட்கணும். இந்த கோவில், ஒவ்வொரு கோவிலும் இந்த தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் புரிஞ்சுக்கணும், இந்த தமிழகத்தில் இருக்க அத்தனை கோவில்களும் நம்மளோட தாத்தா முப்பாட்டன் அனைவரும் ஒரு செங்கலாவது கொடுத்து தங்களோட உடல் உழைப்பை கொடுத்து வேர்வையை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து உருவாக்குனதுதான் இங்க இருக்கிற கோவில்கள் அத்தனையும். அதனால இந்த கோவில்கள்லாம் யாரோடைய சொத்துன்னு நம்ம இல்லாம நாம ஒவ்வொருத்தரும் கோவில்களுக்கு அடிக்கடி போகணும். கோவில்கள்ல ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தா அங்க கேள்வி கேட்கணும். கோவில்கள்ல சிலைகள் பத்திரமா இருக்கா, தூண்கள் பத்திரமா இருக்கா, படிக்கட்டுகள் கூட பத்திரமா இருக்கான்னு பார்க்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம். படிக்கற்களை கூட பேர்த்து எடுத்து வெளியில வித்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு நம்மளோட இளைஞர்கள், இளைய தலைமுறை குறிப்பா நமக்கு இந்த கடமை இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை பல கோடிகள் உண்டியல் வருமானத்தை எடுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பல கோவில்கள் சிதிலமடைஞ்சு இடிஞ்சு விளக்கேத்த கூட வழி இல்லாம ஏகப்பட்ட கோவில்கள் இருக்கு. அப்படி சிதிலமடைஞ்சு உடைஞ்சு விளக்கேத்த கூட வழி இல்லாம இருக்கிற பல்லாயிரக்கணக்கான கோவில்களுக்கு லட்சக்கணக்கான ஏக்கர்ல நிலம் இருக்கு அப்படிங்கிறது தான் வருத்தத்தக்கக்கூடிய வேதனையான வைத்தறிச்சலான விஷயம். ஏன்னா நம்மளோட மன்னர்கள் ஒவ்வொரு கோவிலை நிர்மாணிக்கும் பொழுதே அந்த கோவிலுக்கு உரிய வருமானத்தையும் அந்த கோவில் எப்படி செயல்படணுங்கிறதுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டும் தான் கரெக்டா எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கோவில் எப்படி இந்த கொள்ளையர்களின் கூடாரமாகி எப்படி சிதிலமடைஞ்சு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் கவனிக்கணும். தமிழகம் ஆன்மீக மண். இந்த கோவில்கள் தான் நம்மளோட ஆன்மா. இந்த கோவில்களை அழிச்சிட்டா நம்மளோட கலாச்சாரம், பண்பாடு, நம்ம முன்னோர்களுக்கும் நமக்கும் இருந்த தொன்று தொற்ற ஒரு தொடர்பு எல்லாமே விட்டு போயிடும். அதனால நம்ம கோவில்கள் ஒன்னொன்னையும் நம்மளோட கண்ணின் மணியை போல பாதுகாக்க வேண்டியது நாம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடமை. தொடர்ந்து அர்ஜுனாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.